அங்கீகரித்தவர்கள் 2வது, ஆராதித்தவர்கள் 3வது, தடையாக இருந்தவர்கள். முதலாவதா அங்கீகரித்தவர்கள். தேவனுடைய தூதன் வந்து ஒரு செய்தியை சொன்னான். அதிலே 3 விஷயங்கள் இருக்கின்றன. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். என்னங்க அது? நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தி முதலாவதா சந்தோஷத்தை கொடுத்தது, சந்தோஷமான ஒரு செய்தி. 2வது நற்செய்தி, சுவிசேஷம். 3வது சகல ஜனங்களுக்கும் அந்த வார்த்தை. முதலாவதா சந்தோஷமான அந்த செய்தி, 2வது அந்த சுவிசேஷம், 3வது சகல ஜனங்களுக்கும் அந்த செய்தி. முதலாவதா சந்தோஷமான அந்த வார்த்தை. சகோதரனே, சகோதரியே, அழிந்து போய்கொண்டிருக்கும் மனிதன், நரகத்துக்கு போய்கொண்டிருக்கும் மனிதன், அவன் செய்கிற பாவ காரியங்களினாலே சிச்சையை பெற்றுக்கொள்ள இருக்கிற மனிதனுக்கு தேவன் தருகின்ற அந்த செய்தி என்பது சந்தோஷமானது. இந்த உலகம் தரக்கூடிய இந்த சந்தோஷம் அது வேற, தேவன் தருகிறது வேற. அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் கேட்கின்ற அந்த செய்திகளின் மூலமாக தற்காலிகமான சந்தோஷம் மாத்திரமே. ஆனால் சாதாரணமா நியூஸ்ன்னு சொல்லுவோம். செய்தி அப்படின்னா இங்கிலீஷ்ல நியூஸ். என் அப்படின்னா நார்த், ஈனா ஈஸ்ட், டபிள்யூனா வெஸ்ட், எஸ்னா சவுத். இப்போ நான் சொல்றது நல்லா கவனிங்க, நான் சொல்றது நல்லா கேளுங்க. குட் நியூஸ். ஃபர்ஸ்ட் 2 letters கோ. என்னன்னா நார்த், ஈனா ஈஸ்ட், டபிள்யூனா வெஸ்ட், எஸ்னா சவுத். கோ டு நார்த், கோ டு ஈஸ்ட், கோ டு வெஸ்ட், கோ டு சவுத். கோ ஸ்பெல் காஸ்பெல், கோ ஸ்பெல் காஸ்பெல் அப்படின்னு என்ன அர்த்தங்க? நீ போ, நார்த்துக்கு போங்க, ஈஸ்டுக்கு போங்க, வெஸ்டுக்கு போங்க, சவுத்துக்கு போங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சுவிசேஷத்தை பிரகடனம் பண்ணுங்க. இது ஒரு நற்செய்தி, இது சந்தோஷமான ஒரு செய்தி. இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த செய்தி என்பதுதான் சுவிசேஷம். சந்தோஷமான ஒரு செய்தி. அது யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமா? கிடையாது. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது என்னவென்று. என்னங்க, எல்லா ஜனத்துக்கும், எல்லா ஜனக்கூட்டத்துக்கும் இது ஒரு நற்செய்தி. சகோதரனே, சகோதரியே, கவனிங்க. நார்த்ல இருந்து வரலாம், ஈஸ்ட்ல இருந்து வரலாம், வெஸ்ட்ல இருந்து வரலாம், சவுத்ல இருந்து வரலாம். இந்த செய்தி எல்லாமே தற்காலிகம் உனக்கு சந்தோஷத்தை தரலாம் அல்லது துக்கத்தையும் தரலாம். ஆனால் இப்போ நான் அறிவிக்கின்ற இந்த செய்தி நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்ல இருந்து வரலங்க. கவனிங்க. ஆனால் பரலோகத்திலிருந்து வந்த ஒரு செய்திங்க. அது என்ன செய்தி? அழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தை தூக்கி ரட்சிப்பதற்கு தேவனே இந்த பூமியின் மீது இறங்கி வந்துட்டார். இந்த காட்டிலும் பெரிய செய்தி என்று இந்த உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா? கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த செய்தியை அந்நாளிலே பாமரர்களுக்கு, ஆடு மேய்ப்பர்களுக்கு தேவனுடைய தூதன் வந்து அறிவித்த போது அவங்க செஞ்சது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க பாரியா, நாங்களே ஆடு மேய்ப்பர்கள், எல்லாத்தையும் நாங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம், இதுங்களை தான் சார்ந்து இருக்கிறோம். நீ பார்த்தா சுவிசேஷன்ற சந்தோஷமான செய்தி நீங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற, எல்லா ஜனத்துக்கும் ஏதோ செய்தின்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆனா எங்களுக்கு அவ்வளவு டைமே இல்ல. கவனி, எங்களுக்கு இந்த நம்பிக்கையின் மீது, உம்முடைய அந்த செய்தியின் மீது, இந்த சுவிசேஷத்தின் மீது எங்களுக்கு கொஞ்சம் கூட எங்களுக்கு கவனி நம்பிக்கையே கிடையாது. வேர்வை சிந்தி உழைச்சு நாங்க இதை பண்ணாதான் நாங்க எங்க வைத்தியே கழுவ முடியும். நீ வேற ஏன் அப்படி? முதல்ல போ, வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. எப்ப அந்த சுவிசேஷம் முதலாவது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ, கவனிங்க, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதை அவர்கள் அங்கீகரித்தார்கள். அன்பு சகோதரனே, சகோதரி, ஒரே ஒரு விசை அந்த ஆடு மேய்ப்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவங்க என்னங்க செஞ்சாங்க? அதை அங்கீகரித்தார்கள். அந்நாளிலே அந்த ஃபேக்டரியில இருந்த எஜமானன், அதாவது கவனிங்க, அந்த கம்பெனியில வேலை பார்க்கிற எல்லாரோட கடனை அடைக்க வேண்டும், கடனை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருடைய கடனை அடைக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை அது எல்லாருக்கும் அறிவிக்கும் போது யாருமே அதை நம்பல, அதை அங்கீகரிக்கலங்க. அந்த விளைவாங்க என்னங்க நடந்தது? அவர்கள் கடனுக்குள்ளாகத்தான் மூழ்கி போனார்கள். இந்நாளிலே அன்பு சகோதரனே, சகோதரி, கவனிக்கிறீங்களா? தேவன் உனக்கு சுவிசேஷத்தை, சந்தோஷமான அவருடைய அந்த செய்தியை உனக்கு அதை தெரிவிக்கும் போது அதை அங்கீகரிக்கலாம்.
அதை ஆராதிக்கலாம் அல்லது தடுத்து நிறுத்தலாம். என்னவா இருக்க போற நீ? இந்த ஆடு மேய்ப்பர்கள் அங்கீகரித்தார்கள். அதனால தான் சந்தோஷப்பட்டார்கள். அதனால தான் ஒருவரோட ஒருவர் பேசிட்டு டக்குன்னு வேகமா ஓடி இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கிறீர்களா? ஆராதிப்பீர்களா அல்லது தடையா நிற்பீங்களா? அந்த ஆடு மேய்ப்பர்கள் முதலாவது கேட்டாங்க, அதுக்கப்புறம் கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தினார்கள். அதன் விளைவாக விட்டு விலகினார்கள். அதுக்கப்புறம் பார்த்தா வெயிட் பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் கவனிங்க, போய் அறிவித்தார்கள். எத்தனை காரியம் பண்ணிருக்காங்க பாருங்க. இன்று அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று முதற்கொண்டு அவரை நான் ஆராதிக்கின்றேன் என்று ஆசைப்படுகின்றேன். என் பாவங்கள் எனக்கு அது தெரியும், பாவ காரியங்களும் எனக்கு தெரியும். நான் செத்தால் நேர நரகத்துக்கு போயிருவேன். ஆனா இன்று நான் கேட்டிருக்கிற செய்தி, இயேசு என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் அதை புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதினால், இயேசு என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறார், தன் உயிரை எனக்கு தருவதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார். இவ்வளவு அற்புதமான இந்த தேவனை என் இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த முதற்கொண்டு என் ஆண்டவருக்கு நான் சாட்சியாக வாழப்போகிறேன் என்று சொல்பவர்கள் இருந்தால் வாங்க சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மேன்மையான உம்முடைய செய்தியின் மூலமாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் பேசியதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பாமரர்கள், ஆடு மேய்ப்பர்கள், ஆண்டவரை கேட்ட சத்தியத்தை அவர்கள் அங்கீகரித்தார்கள். ஐயா, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்தை மன்னிக்கத்தான் நீர் வந்தீர். பாவத்தினால் எங்களுக்கு வரவிருக்கிற கோரமான நரக சிச்சையிலிருந்து விடுவிக்க நீர் வந்தீர். அந்த சிச்சை எடுத்து போடுவதற்காக வந்தீர். இந்த உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் செத்து போனாலும் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. இங்க கண்களை மூடினால் பரலோகத்திலே கண்களை திறப்போம். இதுதான் உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால பெற்றுக்கொள்கிற ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம். அங்கீகரிக்கிற ஒவ்வொருவரையுமே இது முதற்கொண்டு பூமியிலே, அதை தொடர்ந்து பரலோகத்திலே உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.